இந்த திமுக அரசாங்கம் அன்று 98ஆம் ஆண்டு திமுக அரசு தான் ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக அத்வானி இருந்தார். 99ஆம் ஆண்டு பிஜேபியோடு திமுக கூட்டணி சேருகின்றது. திமுக ஒரு கூட்டணி வைக்குது. அதில் 4-5 மத்திய அமைச்சர்கள் ஆகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய மனம் மகிழ்ச்சிக்காக வேண்டி தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் சிறைவாசிகளை மிக கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம். 1999 மார்ச் மாதம் 3ஆம் தேதி எல்லா மத்திய சிறைச்சாலைகளிலும் 100 நாட்கள் கடுமையாக நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோம். நாங்கள் எல்லா சிறைவாசிகளும் அப்பொழுது சுமார் 250 முஸ்லீம் சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய எல்லா சிறைச்சாலைகளிலும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது எதுக்கு என்ன காரணம் எதுவும் தெரியாது. அப்பொழுதிருந்தே முஸ்லீம்களுடைய விரோதத்தை இவர்கள் தெரிந்துட்டாங்க. நாங்கள் உள்ளே போனதுக்கு பிறகு 3 மாதம் கழித்து 90ஆவது நாள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பிழை வழங்க வேண்டும் என்பது விதி. இப்போ நாங்கள் எல்லோரும் 90 நாளில் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா பெயில் மூவ் பண்ணுறோம், ஜாமீனுக்கு போகிறோம். அப்போ எங்கள் மேலே எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைச்சாங்க. எல்லாத்து மேலேயும் என்எஸ்சியை பதிவு செஞ்சாங்க. 145 பேர்த்துக்கு என்எஸ்சியை போட்டாங்க. இப்போ என்எஸ்சியை குற்றவாளிகள் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் அது. இந்த என்எஸ்சியை குற்றவாளிகள் 1 ஆண்டுகள் சிறையில் குண்டாசு போட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை. அப்படி உள்ளே இருந்தால் அவங்க 1 ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறை உணவு இல்லாமல் நல்ல உணவுகள் சிறையில் தருவாங்க. உதிரி சாப்பாடு, காலை மாலை சப்பாத்தி, 2 நேரம் சாயா கொடுப்பாங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 முறை ஆட்டுக்கறியை 100 கிராம் தரணுங்கிறதெல்லாம் அந்த என்எஸ்சிஏ சட்டத்தினுடைய விதிகள் மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டது. ஆனால் அப்போ உள்துறையினுடைய தலைமை செயலாளர், உள்துறையினுடைய செயலாளர் பூர்ணலிங்கம் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த தமிழக என்எஸ்சிஏ சட்டத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெஷல் உணவுகள் அனைத்தையும் இவரே தடை செய்கிறார். யார்? இந்த பூர்ணலிங்கம்ங்கிற உள்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய செயலாளர் இருந்த பூர்ணலிங்கமே தடை செய்கிறார். அப்பொழுது முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த விரோத போக்கை திமுக அரசு கடைபிடிச்சது. 100 நாள் எங்களை சிறையில் வச்சு கடுமையாக தாக்கப்பட்டார்கள். நீதிமன்றத்தில் எங்களை ஆஜர்படுத்தவே இல்லை. நீதிமன்றத்தில் கொண்டு போய் 15 நாளைக்கு ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி மறுபடியும் 15 நாளைக்கு ரிமாண்ட் வாங்கிட்டு வந்தால் சிறையில் அடைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. சுமார் 2 ஆண்டுகளாக நாங்கள் சிறை கொட்டறையில் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்லு. 3 மாதமாக நிர்வாணமாகவே அடைக்கப்பட்டிருந்தோம். 3 மாதமாக நிர்வாணமாக அதுக்குள்ளே இருப்போம். காலை மாலையும் 2 தட்டை வச்சு உணவை மூடி உள்ளே தருவாங்க. சாப்பிட்டுக்கணும். சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். மதிய காலையில் 6 மணிக்கு ஒரு காவலர்கள் டியூட்டிக்கு வருவாங்க. அவங்க வரும்போது ஒரு 10-15 பேர் வந்தோன்னே லாக்அப் திறப்பாங்க. லாக்அப் திறந்து நாங்கள் ஒருத்தர் தான் இருப்போம். எங்களை போட்டு கடுமையாக தாக்குவாங்க. பூட்டிட்டு போயிடுவோம். 1 மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவான், அவனும் அதே மாதிரி செய்வான். சாயந்தரம் 6 மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவான், அவனும் அதே மாதிரி செய்வான். மிக கடுமையாக தாக்கப்பட்டோம். எங்களை கேட்பதற்கு கூட ஒரு நாதி கூட இருக்கல. ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? சட்ட விரோதம் தானே, விசாரணை கைதி தானே, இவங்களை சிறையில் சித்திரவதை செய்வதை நியாயமானு கேட்குறதுக்கு இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒருத்தர் கூட இருக்கல. நாங்களே பின்னாடி சிறப்பு நீதிமன்றம் வருது, சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை தராங்க. உலக வரலாற்றிலே இருக்காது. 16,300 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை. பெரிய பெரிய சாக்கு மூட்டையில் தான் தந்தாங்க. அப்போ நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் நான் அடைக்கப்பட்டிருந்தேன். அப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் ஒரு வண்டியில் இருப்போம். எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் இன்ஸ்பெக்டர் போவார், அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஏசி வருவார். 3 வண்டி வழக்கமாக எங்களை இங்கே கொண்டு வரும். ஆனால் அன்னைக்கு நாங்கள் வரும்போது 4 வண்டி இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் வருது, காலியாக இருக்குது. அப்போது எனக்கு அது புரியல. நான் கேட்குறேன் அந்த ஏசிட்ட, சார் இந்த வண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி, நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் போகும்போது நான் போய் 5ஆம் நம்பர் கோர்ட்டில் போய் நிற்கிறேன். அப்போ கோர்ட்டில் போய் நிற்கும்போது அவர் சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க.
உங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குறேன், பெற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி நின்னா அங்கே வருது பாரு அப்படின்னு சொல்கிறார். பார்த்தா ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் உண்டா, அந்த வண்டியில் நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த வண்டியில் தான் அந்த சாக்கு மூட்டையில் தான் அந்த சார்ஜ் ஷீட் ஏறிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு. இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு. எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கூட இல்லை, எங்களுக்கு வழக்கறிஞர்கள் வைக்கக்கூட தெரியாது. இந்த வழக்கு இப்படி இருக்குது, நாம் எதிர்கொண்டிருக்கின்ற வழக்கு இந்திய அளவில் பெரிய ஒரு வழக்கு. இந்த வழக்கை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் நாங்கள், பெரிய அளவில் சக்தி படைத்தவர்கள். 7ஆம் கிளாஸு 8ஆம் கிளாஸு அதிகபட்சம் நாங்கள் எங்களை படித்தவங்க 10ஆம் வகுப்பு தான் இருந்தோம். அப்படி இருந்து நீண்ட கால சிறைக்கு வாசத்துக்கு பிறகு நாங்கள் சிறையில் வந்து தண்டனை கைதி மட்டும் தான் படிக்க முடியும்னு இருந்துச்சு. நாங்கள் வந்து போலோநாத் சொல்லி ஒரு ஐஜி இருந்தார், அவருக்கு மனு போட்டு நான் கூட என்ன பண்ணேன், உள்ளே இருந்தே பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். அப்புறம் மார்க்க கல்வி கூட நான் கற்றுக்கொண்டேன். மார்க்க கல்வி கூட கற்றுக்கொண்டு உலமா பட்டம் நான் வாங்கினேன். இப்படி 2 அந்த சிறைச்சாலையை படிப்பதுக்கான ஒரு இடமாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம். அப்படி தான் ஒவ்வொருத்தராக மாற்றிக்கொண்டோம். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பந்தமான அறிவுகள் வர ஆரம்பிச்சது. இந்த வழக்குனா என்ன, இதோடைய தன்மை என்ன, நீதிமன்றம்னா என்ன, இதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ள வரும் பொழுது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முடிச்சு போச்சு. ஒட்டுமொத்த வாழ்வையும் அஸ்தமிச்சிடுச்சு. எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கே போயினாலும் அங்கே எங்களுக்கான ஒரு முத்திரை தீவிரவாதிகளாகத்தான் பார்க்கப்படும். எங்களுக்கான ஒரு முத்திரை இவர்கள் தீவிரவாதிகள். நாங்கள் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் முத்திரை தீவிரவாதிகள் என்று. நான் முஸ்லீம் அல்லாத ஒரு உறவுகளை நான் இணைச்சி பார்த்தது நாம் தமிழர். நாம் தமிழர் என்னை கையோடு கை கோர்த்தவர்கள், என்னை நெஞ்சோடு அணைத்து கொண்டவர்கள் நாம் தமிழர் கட்சிகள். அப்படி தான் நான் பார்த்தேன். அதனால தான் என் அண்ணனோடு நான் இன்னும் உறவு, என்னை கூட பிறந்தவனை விட அதிகமான அன்பு அவர் மேலே எனக்கு.